இன்றைக்கான மினி விலாகில் ஈஸியாக இட்லி தோசைக்கு காலையில் டிஃபனுக்கு சூப்பரான ஒரு வேர்க்கடலை சட்னி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து ஒரு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி அதை தட்டில் தனியாக கொட்டி வச்சு ஆறின பிறகு தோல் உரித்து வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கூடவே ஒரு பவுல் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 4 வரமிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி சட்னிக்கு அரைச்சிடுங்க. அடுத்தது தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது பொன்னிறமானவுடனே எடுத்து சட்னியில் ஊற்றிக்கோங்க. சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு காலைல டென்ஷன் இல்லாமல் செஞ்சிடலாம். இட்லியோ இல்லை தோசையோ சுட்டுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கிளாஸாக இருக்கும். வேர்க்கடலை சட்னியை தோசைக்கு கொஞ்சம் திக்காகவும் இட்லிக்கு கொஞ்சம் தண்ணியாகவும் சேர்த்து பாருங்கள்.